Hey hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இந்த ரெசிபி வந்து நந்தினி எங்கள் அக்கா தான் அவங்க பண்ணது ரெசிபி இது. ஸோ என்ன ரெசிபின்னா காரசாரமான பெப்பர் எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம் நாங்களே. ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நீட்டானதும் மஸ்டர்ட் சீட் போட்டு அதை வந்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து உளுந்து டாலும் சன்னா டாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து அன்னாச்சிப்பூ, பேலீஃபு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஒரு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுமே ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் தக்காளி போட்டு அது நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர், இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எக்கு வந்து உடைச்சி போட்டுக்கோங்க. 4 eggs. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக எக்கு கூட போட்டுக்கலாம். சாதத்துக்கு ஏற்ப எக்கு போட்டிருக்கோம். ஸோ 4 eggs போட்டிருக்காங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப்பில் வந்து லினியாக வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளும் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ நானும் பண்ணுறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதை நல்லா சிம்லேயே வச்சு இது பண்ணணும். ஸோ அதை நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டீப் ஃப்ரை பண்ணிங்க. இப்போ வந்து அந்த முட்டையும் வெந்திருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது காரத்துக்கு ஏற்ப மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ தேவைன்னா சேர்த்துக்கோங்க. காரம் சாப்பிட்றதில்ல அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாதம் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா பெப்பர் எக் ஃப்ரைட் ரைஸ் இல்லைங்களா. ஸோ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாதம் ஆட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெப்பர். ஸோ காரத்துக்கு ஏற்ப பெப்பர் போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது இல்லைங்களா. ஸோ காரத்துக்கு ஏற்ப பெப்பர் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அவ்வளோதான், எக் ஃப்ரைட் ரைஸ், அதாவது பெப்பர் எக் ஃப்ரைட் ரைஸ் இஸ் ரெடி. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், பாய் பாய்.